திருப்பாடுகளின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 3ஆம் வாரம் வெள்ளி. முதல் வாசகம் தொடக்க நூல் இயல் 37 3 4 12 முதல் 13 17 முதல் 28 முடிய. முதல் பாவத்தின் விளைவு பொறாமை எனலாம். அழுக்காறு என பாவி குரல் 168 என்கிறார் வள்ளுவர். மனித வரலாற்றின் தொடக்கத்திலேயே காயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டான் என்று தொடக்க நூல் கூறுகிறது. இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள். பொறாமையும் அதன் விளைவாக பகை உணர்வுமே என்ற வாசகத்தின் மையப்பொருள். பொறாமைத்தி யாக்கோப்பின் கடைசி பிள்ளை யோசேப்பு ஏனையோரை விட இவனை அதிகமாக நேசித்தார் தந்தை. இவனுக்கு தனி ஆடை, தம் வயலில் தன்னால் கட்டப்பட்ட அரிகளை அவனது சகோதரர்களின் அரிக்கட்டுகள் விழுந்து வணங்கியதாக யோசேப்பு கனவு கண்டான். இதை தம் சகோதரர்களிடம் கூறியதால் பொறாமை மேலும் வளர்ந்தது. தொடக்க நூல் 37 5 6. எனவே அவனது சகோதரர்கள் அவனை பாழும் கிணற்றில் தள்ளி பிறகு வழிப்போக்கரிடம் விற்றுவிட்டனர். சினவெறியோர் எலும்புருக்கியாகும். நீதிமொழி 17:30. இது தலையான பாவங்களில் ஒன்று. இதில் இருந்து போட்டி மனப்பான்மை, குறை கூறு குற்றம், தன்னை விட ஒருவன் புகழப்படும்போது அவனது பெயருக்கு கேடு விளைவிக்கும் சூழ்ச்சி ஆகிய தீய செயல்கள் உருவாகின்றன. யோசேப்பின் சகோதரர்களிடையே புகைந்து கொண்டிருந்த பொறாமை அவனை கொல்லும் முயற்சியில் முடிந்தது. குறையும் நிறையும். யோசேப்பு நமது ஆண்டவரின் முன்னோடி. யோசேப்பு சகோதரர்களிடம் அனுப்பப்பட்டது போல பரமதந்தை தம் பிரிய மகனை நம்மிடையே அனுப்பினார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றது போலவே இயேசுவின் சீடர்களில் ஒருவன் நமது ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு விலை பேசினான். மத்தேயு 26:15. பல்வேறு துன்பங்களுக்கு பிறகு யோசேப்பு எகிப்தின் தலைமை அதிகாரியானார். அனைவருக்கும் வாரி வழங்கும் வள்ளல் ஆனார். இயேசுவின் மரணத்தை வென்று வாகை சூடி இறையருளை வாரி வழங்குகின்றார். மனிதன் எவ்வளவு தான் முயன்று தடுத்தாலும் இறைவனின் திட்டம் நிறைவேறும் என்பதற்கு இருவர் வாழ்வும் ஓர் எடுத்துக்காட்டு. ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரே அச்சில் வார்க்கப்பட்டவர்கள் அல்ல. நன்மையும் தீமையும் கலந்த கலப்படமே மனிதன். யாக்கோப்பு யோசேப்பு மீது அளவு கடந்த பற்றுதல் வைத்திருந்தது அவரது பலவீனமாகும். யோசேப்பு தன்னை பற்றி பெருமையாக எண்ணி தன்னை அனைவருக்கு மேலாக உயர்த்தி கொண்டான். சகோதரர்களின் பொறாமைக்கு ஒரு வகையில் இவன் காரணம் எனலாம். சகோதரர்களிடையே ரூபன் என்ற நல்லவனும் இருந்தான். எனவே ஒரு குடும்பத்தில், ஒரு துறவர சபையில், ஒரு சமுதாயத்தில் குறையுடையோரும் நிறைவுடையோரும் இருப்பது இயல்பு. சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றவர்களின் வளர்ச்சிக்காக, புண்ணிய பயிற்சிக்காக இறைவன் அளித்துள்ள வாய்ப்புகள் அவர்களை உள்ளபடியே அவரவரது நிறை குறைகளின்படியே ஏற்றுக்கொள்ள, அவருடன் இணங்கி வாழ ஒருவன் அறிந்திருக்க வேண்டும். மற்றவரின் குறைகளை காண்பதை விட அவர்களது பண்புகளை கண்டு அவர்களை பாராட்டும் பக்குவம் வேண்டும். சகோதரர்களின் தீய செயல்களினின்றும் நம்மை நன்மை சுரக்க செய்தார். இறைவன் பஞ்ச காலத்தில் தன் குடும்பத்தினரை பட்டினி சாவினின்று காப்பாற்றியவரை யோசேப்பு தான். இதற்காக தன்னை இறைவன் முன்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பியதாக யோசேப்பு கூறுகின்றார். தொடக்க நூல் 50:20. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இறைவன் கரத்தை காணும் பக்குவம் பெற்றுள்ளேனா? பிறரை மனம் விட்டு பாராட்டும் பழக்கம் உண்டா? நற்செய்தி மத்தேயு இயல் 21 இறை வாக்கியங்கள் 33 முதல் 43 முடிய, 45 முதல் 46 முடி. கொடிய குத்தகைக்காரர் பற்றிய இந்த ஓமை பரிசேயர்களுக்கும் தலைமைகளுக்கும் எதிராக கூறப்பட்டது. 21 45 48. எனினும் அன்று பரிசேயருக்கும் குருக்களுக்கும் பொருந்தி அமைந்த வாசகம் இன்று நமக்கும் கூறப்படுகிறது. நமக்கு பொருத்தமையும் அமைகிறது. ஆண்டவர் பல வழிகளில் நம்மை எதிர்பட்டு மனமாற்றத்திற்கு அழைக்கிறார். நாம் அவரை எதிர்கொள்கிறோம்.
நமக்கும் அவர் காலத்து பரிசேயருக்கும் யாதொரு வேறுபாடும் இருப்பதாக தெரியவில்லை. மனமாற்றத்திற்கு அழைப்பு. வீட்டு தலைவர் பல ஊழியர்களை அனுப்புகிறார். இயேசுவின் திரு அவையும் பல வழிகளிலே நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்றன. இயேசுவின் மதிப்பீடுகள், திரு அவை படிப்பினைகள், திருவருட்சாதனங்கள், திருவாசகம், அண்டை அயலார் புத்திமதிகள், காலத்தின் பற்பல அறிகுறிகள், அரசியல் நிகழ்ச்சிகள், நோய் நோக்காடுகள், பஞ்சம், பசி, பட்டினி, இன்னும் எத்தனையோ வழிகளில் இறைவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நமது பதிலை, வாழ்க்கை திருப்பத்தை, மனமாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கிறார். எருமை மாடு மேல் மழை வீழ்ந்தது போல என்ற முறையில் இறைவனின் குரலொலியை கேட்க மறுக்கிறோம். இறைவனின் பொறுமையை சோதிக்கிறோம். இத்தவக்காலம் இறைவன் நம்மிடம் அனுப்பியுள்ள ஓர் ஊழியன் என்பது தவறில்லை. எத்தனை தவக்காலங்களை தட்டி கழித்துள்ளோம், பயனற்றதாக்கியுள்ளோம், கொலை செய்து விட்டோம். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கிவிட்டது. மனமாறிய நற்செய்தியை நம்புங்கள். மார்க்கு இயல் 1 இறைவாக்கியம் 15 என்பது இத்தவக்காலம் நமக்கு விடுக்கும் சவால் இல்லையா? மனம் மாறி இறைவனிடம் திரும்பி வருவோம், இருளின்றி ஒளிக்கு வருவோம். 1 பேதுரு 2:2. இயேசுவை முழு மனதுடன் ஏற்பதே மனமாற்றம். பரிசேயர், தலைமை குருக்கள் இயேசுவையும் அவருடைய படிப்பினைகளையும் புறக்கணித்து உதறி தள்ளினர். ஆனால் தந்தையும் அவர்கள் விருத்து ஒதுக்கியவரையே மனித மீட்பின் மூளைக்கல்லாக்கினார். திருப்பாடல் 118, 22, 23, மத்தேயு 21:42. இயேசுவிலே தான் நமது மீட்பும் வாழ்வும் அடங்கி உள்ளது. இயேசுவிடம் திரும்பி வருவோமா? கெட்டு போனோம், பாவியானோம், கிருபை செய் நாதனை என்ற சொற்கள் இத்தவக்காலத்தில் நம் உள்ளத்திலும் உதடுகளிலும் இருப்பதாக. மனமாற்றம் செயலில் வெளிப்பட வேண்டும். அறுவடை காலத்தில் பலனை எதிர்பார்த்துத்தான் வீட்டுக்காரன் 21:34. இது அவருடைய உரிமை. 1, 10, 100 பலனை ஒப்படைக்கும் குடியானவனே நம்பிக்கை உரியவன். மத்தேயு 25:14-30. அவனுக்கு தகுந்த பரிசளிப்பான் வீட்டுக்காரன். பலன் தராத குடியானவன் நிச்சயம் வேலையிலிருந்து விலக்கப்படுவான். இது அன்றைய பரிசேயர்களுக்கு கூறப்பட்டது, இன்று நமக்கும் கூறப்படுகிறது. பரிசேயரிலிருந்து இறையரசு எடுக்கப்பட்டு ஏழைகள், பாவிகள், புற இனத்தாருக்கு கொடுக்கப்படும் என்றார் இயேசு அன்று. பலனை கொடுக்கும் பேறு குடியானவர்கள், ஏழைகள், பாவிகள், பிற மதத்தினர், நம்மிடையே பிற மதத்தினர், மத நம்பிக்கையற்றவர்கள், நக்சலைட்டுகள், கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு தூரம் நம்மை விட மேலாக பிற அன்பு செயல்கள், நீதிக்கு அடுத்த செயல்கள் தீவிரமாக ஈடுபட்டு உழைக்கின்றனர். நமக்கெல்லாம் வெட்க தரும் ஒன்றல்லவா இது? நம்மை அன்புக்கும் நீதிக்கும் போராட அழைக்கும் சவால்கள் என்றோ இவர்கள். வீடு கட்டுவோர் விளக்கிய கல்லே மூளைக்கல்லாய் அமைந்தது என்பது இவர்களுக்கு எவ்வளவு பொருத்தமாய் அமைகிறது. மூளைக்கல்லாக கருதப்பட்டது, விளக்கப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டது என்ற சொற்கள் நம்மை சுட்டக்கூடாது என்று விரும்பினால் நற்செயல்களிலே இத்தவக்காலத்தை செலவிடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.